மக்களே அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னிலிருந்து 10 டேஸ் தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு சொல்கிறேன். ஆல்ரெடி சைட்டில் வந்து டேட் வந்து டென்டேட்டிவ் டேட் வந்திருக்கும். August 2, August 4 அண்ட் August 5. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸ்க்கு வந்து எப்படி பிளானர் உங்களோட எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ணியிருக்கவங்க எந்த மாதிரி போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 10 டேஸ் இருக்கா. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது 2 மார்க் வந்து மினிமம் மக்களே, 2 மார்க் வந்து மினிமம் எடுங்க. இப்போ நம்மளுக்கு ஆல் டிக்கெட் இன்னும் வரல. ஆல் டிக்கெட் வந்துச்சுன்னா அந்த ஆல் டிக்கெட்டில் ஒரு டைம் மென்ஷன் ஆகிருக்குல்ல, அதுல இருந்து 1 hour தாண்டி ஒரு டெஸ்ட் எடுங்க. ஆல் டிக்கெட் வர வரைக்கும் சொல்கிறேன். ஆல் டிக்கெட் வர வரைக்கும் 2 மார்க் வந்து மினிமம். இப்போ 2 மார்க்குன்றப்போ உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடும். அந்த மார்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours வச்சுங்க. அனலைஸ் மொத்தமாக 5 hours ஆச்சா? 5 hours ஆச்சா? நீங்கள் இந்த ஷெட்யூல் எப்படின்னா ஃபுல் டைமாக நம்ம வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷெட்யூல் கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு செக்ஷன் வீக் செக்ஷனாக இருக்கலாம். வீக் செக்ஷன் இல்லைனா பிரச்சனை இல்லை, நீங்கள் 1 more மார்க் கூட எடுங்க. இப்போ இங்கிலீஷ் வீக் செக்ஷனாக இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரி, குவான்ஸ் வீக் செக்ஷனாக இருக்குது எனக்கு ஒரு கேட்டகரி, ரீசனிங் வீக் செக்ஷனாக இருக்குது எனக்கு இந்த 10 டேஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷ் வீக் செக்ஷனாக இருக்குன்னா நீங்கள் எப்படி ஒரு மார்க் டெஸ்ட் சீரீஸ் வச்சுருப்பீங்க. இப்போ ப்ராக்டிஸ் மார்க் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் மார்க்லேயே நமக்கு ஆர்சிக்கு தனியாக செட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கும். இப்போ பேரா ஜம்பிளுக்கு இருக்கும். நீங்கள் ஆர்சி ஒரு செட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஒரு செட்டு டெய்லியும் ஒரு செட்டு வந்து சால்வ் பண்ணுங்க. டெஸ்ட் போட்டது போக சொல்கிறேன், 2 டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணது போக இதை நீங்கள் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு குவான்ஸ்க்கு வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த செட்டு இருக்குல்ல, அது ஒரு செட்டு வந்து சால்வ் பண்ணுங்க. பிடிஎஃப் எங்கன்னா உங்களுக்கு இதுவுமே நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்லேயே இருக்கும். நீங்கள் வாங்கின டெஸ்ட் சீரீஸ்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நிறைய அவைலபிளாக இருக்கும். ரேண்டமாக நீங்கள் நிறைய சேனலில் போய் நீங்கள் பிடிஎஃப் எடுக்க முடியும். சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப் நீங்கள் நிறைய நெட்லேருந்து கூட எடுக்க முடியும். ஓகேங்களா. அப்ராக்சிமேஷன் பிடிஎஃப், கோட் அதை எடுத்து ஒரு செட்டு அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். அடுத்து ரீசனிங்னா பசில், ஒரு 4 செட்டு பசில் அண்ட் சீட்டிங் சேர்த்து சால்வ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 4 செட்டு, ஒரு நாளைக்கே 4 செட்டுனா 10 நாளைக்கு பாருங்கள், 40 செட்டு நீங்கள் சால்வ் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ரீசனிங்கில் ஓரளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க. இந்த ரெண்டு டெஸ்ட் எடுக்க போக இதை பண்ணுங்க. சரி, எனக்கு தனியாக சால்வ் பண்ணுறது பிடிக்காது சார் அப்படின்னா இதை விட்டுட்டு யூடியூப்ல செஷன் போகும். யூடியூப்ல உங்களுக்கு செஷன் போகும். குவான்ஸ்க்கும் சரி, ரீசனிங்க்கும் சரி, இங்கிலீஷ்க்கும் சரி, அந்த செஷன்ஸ் பாருங்க. ஓகேங்களா. 2 மார்க் டெஸ்ட் எடுத்தது போக, அனலைஸ் பண்ணது போக சொல்றேன். ஓகேங்களா. இதையும் பண்ணிட்டு இந்த செஷனையும் பாருங்க. அடுத்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ இந்த 10 டேஸ் வந்து நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஆனா டெய்லி வர கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீட் பண்ணிடுங்க. 1 hour வந்து அது 1 hour கொடுத்து நீங்க ரீட் பண்ணலாம். இதோட 1 hour 6 hours ஆயிடுச்சா, மொத்தமா 5+1 6 hours ஆயிடுச்சு. அப்புறம் இந்த செஷன் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இங்கிலீஷ்னா ஒரு செட் ஆர்சி எடுத்து சால்வ் பண்ணுங்க. குவான்ஸ்னா வந்து அந்த ஸ்பீட் மேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணிப்பாங்க. ரீசனிங்க்கும் ஒரு 4 செட்டு பசில் இந்த மாதிரி சால்வ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா மக்களே. இது டெஸ்ட் வந்து ரெண்டு மார்க் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. ஓகேங்களா. அதை அனலைஸ் பண்ணிடணும், கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்புறம் சிலர் வந்து கொஷின் 1 ஆரம்பிச்சு 2, 3, 4 அப்படின்னு போட்டுகிட்டே போவாங்க. அது நான் ரொம்ப நாளாக அப்படி தான் சார் போடுறேன், எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஓகே, அப்படியே பண்ணுங்க, நோ இஷ்யூ. ஆனால் ஜென்ரலாக எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, எந்த செஷன் ஓப்பன் ஆனாலுமே ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் டைம் எடுத்து என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு அடுத்து கிளிக் பண்ணி பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்த்ததும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து ரீசனிங் செஷனில் இப்போ வந்து சிலாசம் வந்திருக்கா, சிலாசம் ஃபஸ்ட்டு போடு, அடுத்து இன்இக்வாலிட்டி வந்திருக்கா, அதை போட்டு, அடுத்து இந்த மிஸ்செலேனியஸ் கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு அடுத்து பசில் போய் நீங்கள் பசில் ரீட் பண்ணுறப்போ உங்களால் யூகிக்க முடியும். சில டைம் வந்து இந்த பசில் எடுத்தால் போட முடியும் அப்படின்னு. எஸ்பிபிஓட ஒரு செட்டு பசில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மாட்ரேட் வந்து 2% அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகேங்க. எதுவுமே அதுக்கு தான் இந்த மார்க் எடுக்கிறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் 20 மார்க் எடுக்கிறப்போ அது உங்களுக்கு 20 அவ்வளோ அப்ரோச்சஸ் கிடைக்கும். இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் அப்ரோச் அதை அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தோணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணீங்க எப்படி போட போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. குவான்ஸ்க்கும் அதே மாதிரி தான். குவான்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பீட் மேக்ஸம்ஸ்லாம் போட்டுட்டு அடுத்து டிஐ போடுவாங்க, அடுத்து அப்ளிகேஷன் போடுவாங்க. சிலர் வந்து கொஷின் 1லேருந்து அப்படியே போட்டு போவாங்க. 2 விதமான இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுன்னு பார்த்து இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் போட உங்களுக்கே தெரியும் நம்ம எதில் எஃபெக்டிவாக பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து சூட் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ணிங்க. ஆனால் மார்க் டெஸ்ட் சீரிஸ் பண்ணுற மாதிரியே எக்ஸாம்ஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம
முடிவு பண்ண வேணாம். இப்போ மார்க்கில் நல்லா மார்க் எடுப்பீங்க, எக்ஸாம்ஸில் நம்ம எடுப்போம் எடுக்க மாட்டோம் எடுப்போன்றதுலாம் வேணாம். ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நல்லா பண்ணுறீங்கன்றப்போ ஓகே நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஐடியா கிடைக்கும். அதனால் மார்க் கண்டிப்பாக எடுங்க. இங்கிலீஷ்க்கு வந்து சார் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஆர்சி பேரசம்லாம் லாஸ்ட்டாக போடணும். வேர்ட் ஷாப்பு, காலம் பேஸ்டு கொஷின்ஸ், ஃபில்லர்ஸ், இதெல்லாம் இந்த ஆர்டர் சார் சொல்லியிருப்பார்ல, அந்த ஆர்டர் சார் சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்க. நானுமே அந்த ஆர்டர் தான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணேன். அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ்க்கு வந்து பண்ண பாருங்க. ஓகே உங்களுக்கு அடுத்து நம்ம கோர்சஸ் ஏதாவது வேணா வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் அக்சஸ் பண்ணி பாருங்கள். அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம இருக்கிற எல்லா கோர்சஸுமே இங்கே இருக்கும். பேங்கிங்க்கு பாருங்கள், டிஎன்பிசிஎஸ் பேங்கிங்க்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லோட் மோசஸ் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், எடிட்டோரியல் கோர்ஸ், குவான்ஸ் கோர்ஸ், இது 5-in-1 கோர்ஸ், அடுத்து ரீசனிங் கோர்ஸ், சாரோட ஏ டு Z கிராமர் கோர்ஸ், மெயின்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா? அவைல் பண்ணி பாருங்கள். புக்ஸுமே இருக்குது. புக்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே புக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இது கிளிக் பண்ணிங்கன்னா சாரோட புக்ஸுமே இருக்குது, நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக கிராமர் புக் இருக்குது. ஓகேவா? ஓகே உங்களுக்கு நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் பர்டிகுலராக இந்த செக்ஷன் எப்படி அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம தனியாக வீடியோ போடுவோம். நன்றி மக்களே.